வியாழக்கிழமை ஈவினிங் பால் காய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அமேசான்லேருந்து லைட்டர் ஆர்டர் பண்ணாமல் அது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து யூஸ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. 16 rupeesக்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம். கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சூடாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டதும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சூடாக வடை பஜ்ஜி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டில் செய்யறதுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா கடையில் வாங்கி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு காஃபியோட வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அம்மா அப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் நைட்டு டின்னர் எல்லாமே அங்கே தான் முடிச்சிட்டோம். அவங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. அடுத்த நாள் வந்து ஊருக்கு போகிறதா இருந்துச்சு. முன்னாடி நாள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி போயிட்டு வந்திருந்தோம். போயிட்டு சாப்பிட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அண்ணாவோட அம்மா கிட்ட வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் பாப்பாவுக்கு அடுத்த நாள் ஸ்நாக்ஸ்க்கு பச்சை பட்டாணியும் குழம்புக்கு வந்து பச்சை பயிரும் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சாச்சு. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.